பேசி கீழே ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு அந்த வீடியோ கீழே. நான் என்ன கேட்கறேன்னா, அவருக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? இதேதான் அவங்க ஃபேமிலியில இந்த மாதிரி ஒண்ணு நடந்தா, அவர் அப்படித்தான் பேசுவாரு. ஏன்னா இப்ப இருக்க சூழ்நிலைக்கு எல்லாருமே பண கஷ்டங்கிறது ஒரு சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் எல்லாருமே இருக்கோம். அப்படி இருக்க சூழ்நிலைக்கு வந்து அவர் எப்படித்தான் அந்த மாதிரி பேசுறாருன்னு தெரியல. இத்தனைக்கும் சொல்லப்போனா அந்த விஜய் கிருத்திக்ங்கிற அந்த பெர்சன் அவங்க ரிலேட்டிவ்ஸே இந்த மைவி 3 ஆர்ட்ஸ்ல வந்து மெம்பரா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து பண கஷ்டத்தினால இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவர் பேசுவாரா? அவர் என்ன மைண்ட் செட்ல அந்த மாதிரி பேசுறாருன்னு தெரியல. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. ஆ எனக்கு வந்து அந்த கமெண்ட்லாம் படிக்கும்போது உண்மையிலே எப்படி சொல்றது? மனுஷனா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தோணுது. ஏன் அப்டின்னா, அந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமே இல்லாம பேசியிருக்காரு. இதுக்கெல்லாம் மேல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அது எப்படி சொல்றது? சாக போறவன் முகவரி, பேரு, எந்த ஊரு, பேர் என்ன இதுன்னு குடுத்துட்டா சாவாங்க. அது எல்லாத்துக்கும் மேல அப்லைன் பேர சொல்லல, டவுன்லைன் பேர சொல்லல அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, அப்லைன் அப்லைன் பேரு, டவுன்லைன் பேர்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நான் மன கஷ்டம் குடுக்க விரும்பல. ஏன் அப்டின்னா, அப்லைனும் சரி, நம்ம சேர்த்து விடுற டவுன்லைன்ஸுமே சரி, மைவி 3 ஆக்ஸ்ல நம்மளால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும். அப்படிங்கிற ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து நம்மளுமே அவங்கள சேர்த்து விடுறோம். அவங்களுமே உள்ள வந்து ஜாயின் பண்ணி வந்து டிராவல் பண்றாங்க. யாருமே வந்து அவங்க கட்டாயத்தின் பேர்ல வரல. வந்து அவங்க அது மூலமாவது அவங்க லைஃப் மாறிடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வர்றாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில என்னோட ஒரு பிரஷர் தாங்க முடியாம, என்னோட ஒரு அழுத்தம் தாங்க முடியாம நான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும்போது வந்து டவுன்லைன்ஸ் வந்து அவங்க கஷ்டத்த என்கிட்ட ஷேர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நடக்குது, எப்ப பணம் வரும் அப்படின்னு கேட்கறாங்க. அது வந்து அவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களோட இது. அப்படி இருக்க சூழ்நிலைக்கு அவங்களுக்கு வந்து நான் அவங்க பேர சொல்லி, அப்ளைன் பேர சொல்லி அவங்கள வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்க விரும்பல. நீங்க தான் வந்து மனசாட்சியே இல்லாம அப்ளைன் இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க. எல்லாரும் பணத்தையும் அப்ளைன் தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. உங்களுக்கு தான் மனசாட்சி இல்லைன்னா, எனக்கு வந்து அப்படி பேச தெரியாது. நான் வந்து ஆடியோ போட்டது நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போய், ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் தான் அந்த ஆடியோ வந்து போட்டேன். அது கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமே இல்லாம, ஈவிரக்கம் இல்லாம அந்த மாரி பேசியிருக்கீங்க. நான் தான் அந்த ஆடியோல பேசினது. என் பேரு அரவிந்த். நான் வந்து மையத்து எடஸ்ல சிஎம் மெம்பரா இருக்கேன். இப்ப அடுத்த வீடியோ வந்து நெறையா வீடியோ வந்து நான் ஒன் பை ஒன்னா வீடியோவா ஷேர் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இத வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர் வந்து எப்படிப்பட்ட ஆளுங்கிறது இது மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒருத்தர் வந்து சாக போறேன்னு முடிவு எடுக்கிறது வந்து அவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு மனசு உடைஞ்சு போயி ஒரு எந்த மாரி ஒரு சூழ்நிலை அந்த மாரி ஒரு வீடியோ எடுத்திருப்பாருன்னு வந்து யோசிக்கணும். அந்த மாரி கொஞ்சம் கூட யோசிக்காம இவரு வந்து பொய் சொல்றாரு. இது வந்து 1000% ஃபேக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து அந்த அளவுக்கு பேசுறாருன்னா, அவருக்கு வந்து கொஞ்சமானது மனிதாபிமானங்கிறது இருக்கா என்னன்னு தெரியல. ஓ அதனால வந்து இந்த மாரி தயவு செஞ்சு யாரையும் பேசாதீங்க. ஆக்சுவலா வந்து அது சொல்றதே உங்களுக்கு வந்து சொல்லக்கூடாது. பேசாதீங்கன்னு சொன்னா என்ன பேசாம இருக்கவா போறீங்க? அப்படி இருந்தா இத்தன லட்சம் பேரோட வாழ்க்கை வந்து இந்த மாரி நிலைமையில இருக்கும்போது, டெய்லி வந்து லைவ் போட்டுக்கிட்டு, அவங்கள வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு, அவங்களுக்கு வந்து அடுத்த லைஃப்க்கு என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. அவங்க முன்னாடி வந்துட்டு டெய்லி ஒரு லைவா போட்டுக்கிட்டு, இது பண்ணிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ம். அந்த மாரி இருக்க சூழ்நிலையில உங்கட்ட எல்லாம் வந்து இந்த மாரி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா கேட்கவா போறீங்க? ஓகே பண்ணுங்க. அ அடுத்து வந்து நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். எல்லாரும் ஹேப்பியா இருங்க. அடுத்தடுத்த அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் வரும். நெறைய பேர் வந்து அடுத்து என் கம்பெனிய பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே நல்ல விஷயங்களா வரும். நம்பலாம் நம்ம. கூடிய சீக்கிரம் நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.